அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். கவனிங்க, நில்லுங்க, மொத்தமா கவனிங்க. நான் என்ன இன்னைக்கு ஒரே நாடு பரபரப்பா இருக்கு. எதை பத்தி? அட ஆமாங்க, ஆமா. கவனிங்க, இதே படிவம், ரெண்டு படிவம் எல்லார் வீட்லயும் வந்திருக்கா? வராத வீட்டுல தயவு செய்து கேட்டு வாங்குங்க. உடனடியா பிஓல சந்திச்சு அதை முறைப்படி வாங்குங்க. சரி, கவனிங்க. அப்படி வாங்கிட்டீங்க, என்ன ஒரே கவலையா இருக்கா? எங்க போனாலும் பிரச்சனை. என்ன 20 வருஷத்துக்கு முந்தைய விவரத்தை கேக்குறாங்க. அதானே? ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் டிஜிட்டல் வழியா பதிவு இருக்கு. சரி, முதல்ல இந்த எஸ்ஐஆர்னா என்னது? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தங்கள். எதுக்காக இது? இது ஒன் ஆஃப் த பார்ட். என்சிஏ நம்ம என்னென்ன தவிர்த்தோமோ அதையே மறுபடியும் இதன் வழியா கொண்டு வந்திருக்கலாம். விடுங்க, கவலை விடுங்க. இதுக்கு நாம என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இன்று நாம ஒரு இஸ்லாமியர், என்ன நல்லா கவனிங்க, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு இந்து, நான் ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு சீக்கியர், இப்படி சொல்லி வேறுபட்ட மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்தியா என் தாய்நாடு, இதுதானே நம்ம சொல்றோம். ஆமாங்க, ஆமா. இந்த தாய்நாட்டுக்கு நாம வாக்குரிமை கடமைங்க. நல்லா கவனிங்க, மதத்தை சார்ந்தது அல்ல வாக்குரிமை. எல்லாவற்றையும் இந்தியர் என்ன மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி முறையை தான் மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. அத்தகைய மக்களாட்சியை நாம தேர்ந்தெடுக்கும் வாக்கு நம்ம எல்லாருக்கும் கடமைங்க. இஸ்லாத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் குடியிருக்கிறோம் இந்த பகுதியில் மேல் விஷயத்துல நம்ம ஜமாத் என்ன அலே சுன்னத் வல் ஜமாத் அனைத்து குழுமங்களும் சேர்ந்து அங்கங்க பூத் வாரியாக இளைஞர்களை தேர்ந்தெடுத்து இந்த படிவத்தை எப்படி நிரப்ப வேண்டும் என்பதை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தில் 2 நாட்களாக 4ஆம் தேதி வரை அத்தனை பூத்களிலும் நடைபெற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இதே போல் எல்லா இடத்துலயும் நடைபெறணும். இளைஞர்கள்லாம் இதுக்கு முன் வரணும். இது நல்லா நீங்க புதுப்பிக்க தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிங்கய்யா. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. சிலருக்கு ஒரு சிறு குறிப்பா நான் சொல்றேன். முதல்ல படிவத்தை வாங்கிட்டீங்க, 2 படிவம் கண்டிப்பா கொடுப்பாங்க. 2 படிவமும் பூர்த்தி அடையணும். 2இல் 1 அலுவலகத்துக்கு நீங்க கொடுத்துருவீங்க. பிஎல்ஓ வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொன்னு அவங்க ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஒரு டேக் எடுத்து வச்சுக்கீங்க. போன்ல, தொலைபேசி இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. டேக் எடுத்து வச்சுக்கிறது சிறப்பு. ஓகேவா? சரி, இந்த படிவத்தை வாங்கியிருக்கீங்க. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் நம்ம தமிழ் வாரியா தான் கொடுத்துருக்காங்க பிரிண்டிங். சரி, அதுக்கு புரிஞ்சோம். நான் உங்களுக்கு என்ன இருக்கிறத தெளிவா சொல்றேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? அப்படியே எப்படி பூர்த்தி செய்யறத ஒரு நீங்க கண்ணோட்டத்தை தெரிஞ்சுக்கீங்க. ஓகேவா? கவனிங்க. முதல்ல இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங், டைட்டில். அதுல உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் இப்போ நடைமுறையில் இருக்கும், கரண்ட்ல இருக்கிறது அத்தனை டீடைலும் வந்துட்டு இருக்கும். அதாவது வாக்காளரின் பெயர், வாக்காளர் புகைப்பட அட்டை வந்துட்டு இருக்கும். அதே போல் எண், வரிசை எண், முகவரி டீடைலோட வரிசை எந்த வரிசையில் இருக்கு, பாகம் எதுல இருக்கு, அது எந்த ஒரு தெருவுல சேர்ந்தது, சட்டமன்றமா பாராளுமன்றமான்ற மொத்த டீடைலும், தமிழ்நாடு உள்பட எல்லா டீடைலும் வந்துட்டு இருக்கும். ஒரு ஸ்கேனர் பார்கோட் இருக்கு. ஓகேவா? அது பக்கத்துல புகைப்படம், நீங்க நிரந்தரமா எது கொடுத்துருக்கீங்களோ பாஸ்ட் ஓட்டர் லிஸ்ட்ல அதுதான் வந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு புகைப்பட ஓட்டுறதுக்கான ஒரு இடம் இருக்கு. தற்போதைய புகைப்படம் ஒட்டவும். இதுல கண்டிஷன் இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், தயவு செய்து எவ்வளவோ செலவோட செலவு, ஒரு புகைப்படம் இருக்கும் செலவுக்கு நீங்க இது பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அந்த ஒரு புகைப்படத்தை கரெக்ட் ரீசனபிளா, இப்ப ரீசனபிளா என்ன இருக்கோ அந்த புகைப்படத்தை எடுத்துங்க. முக்கியமா அவங்க சொல்றது பெண்களுக்கு என்னன்னா, காது தெரியணும், ஏன்னா ரோவா இருக்கக்கூடாது. அதுக்காக உங்களுடைய புகைப்படம் என்ன பாஸ்போர்ட் சைஸ் அளவு ஒட்டவும். ஓகே. பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், அது ஆதார் கார்டு ரிலேட்டடா எழுதுங்க. ஓகேவா? ஆதார் எண் விருப்பத் தேர்வுன்னு போட்டிருக்காங்க இதுல. இருப்பினும் நீங்க அத்தனை பேரும் ஆதார் எண்ண நீங்க எழுதுறது நல்லது.
அடுத்தது கைபேசி, ஆதார் எண், ஆதாருடன் லிங்க் செய்த அந்த மொபைல் நம்பரை எழுதுங்க. ஓகேவா? சரி. தந்தையின் பாதுகாவலரின் பெயர், யார் கேண்டிடேட் வாக்காளர் யாரோ அவங்களுடைய அப்பாவின் பெயர், அப்படி இல்லைன்னா கார்டியன். ஓகேவா? அப்பாவின் போறது பேர் தான் கரெக்ட், கவனிங்க. அடுத்தது அந்த தந்தையின் பாதுகாவலரின் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண். கண்டிப்பா கரண்ட்ல இப்போதைக்கு வேற நம்பர் இருக்கும். அந்த 2002 எல்லாம் வந்து டிஎன் போட்டுதான் போட்டிருப்பாங்க. இப்போ ZKF அந்தந்த டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காங்க. ஓகேவா? கவனிங்க. அதுக்கப்புறமா தந்தையின் இது போட்டுறீங்க. அடுத்தது அப்படியே மதர், தாயின் பெயர், அதே மாதிரி தாயின் புகைப்பட அடையாள அட்டை, ஓட்டர் லிஸ்ட் இல்லையா, அந்த லிஸ்டோடைய அந்த ZKF என்ன நம்பர் வருதோ அது அப்படியே இருப்பின் போட்டிருக்காங்க, இருக்கும் அந்த நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. துணைவியரின் பெயர், இது நல்லா கவனிங்க. துணைவியர்னா மேல ஹஸ்பண்ட் பேர் எழுதுனா கீழே ஒய்ஃப் தான், மேல ஒய்ஃப்னா கீழே ஹஸ்பண்ட். அந்த நேம டீடைலா அவங்க நேம் ஆஸ் பர் ஓட்டர் ஐடி லிஸ்ட் பாஸ்ட் என்ன வந்திருக்கோ உங்களுக்கு அதன் வரிசையில் எழுதுங்க. ஏதோ பிழை திருத்தம் பண்ணாதீங்க. பண்ணாலும் பரலான் அப்படின்னு ஒன்று வந்தாலும் வேணாம். அதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும், இந்த காப்பியை 1க்கு 2 3 எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் போடுறது தப்பே இல்லை. எம்டில ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கு முன்னாடி அதை நீங்க எழுதலாம். இப்போ ஜமாத்தார் அந்த நியமிச்ச நபர்கள்லாம் ஃபில் பண்ணாலும் கரெக்டா எக்ஸாக்டா டீடைலை கேட்டு கரெக்டா விண்ணப்பம் பூர்த்தி செய்வாங்க. ஓகேவா? அடுத்தது துணைவியர், அதே மாதிரி துணைவருடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட், இதெல்லாம் தற்போதைய ரீசன்டபிள். அதுக்கு அடுத்தது தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க செக். ஓகேவா? கவனிங்க. இது முந்தைய விவரம், அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். லெப்ட் சைடு அது 2வது காலம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் கரண்ட், எல்லாம் தற்போதைய மென்ஷன் பண்ணிட்டீங்க. வாக்காளர் பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இருப்பின், உறவினரின் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற பெயர், சட்டமன்ற தொகுதி எண், பெயர், பாகம், வரிசை எண், இது எல்லாம் வந்து யாருடையதுன்னா செல்ஃப் 2002 எஸ்ஆர்ல, அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல நேம் இருந்தால் அவங்களுடைய டீடைலை பூர்த்தி செய்ய வேண்டிய பகுதி. புரிஞ்சுக்கிட்டாங்க? புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் முந்தைய சிறப்பு 3வது தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர். கவனிங்க, அங்க வாக்காளரின் விவரங்கள். இங்க யார் இருக்காங்களோ நல்லா கவனிங்க. கேண்டிடேட், இந்த கேண்டிடேட் 2002 அவங்க என்ன பண்ணிருக்கணும், நேம் லிஸ்ட் வந்திருந்தா அவங்களுடைய டீடைல் எழுதணும். இல்லையா இது எம்டி, அவ்வளவுதான். 3வது அதாவது முந்தைய சிறப்பு தீவிர வாக்காளர் உறவினர் ரிலேட்டிவ் இருக்காங்க. சப்போஸ் நாம அந்த நேரத்துல ஓட் எலெக்ஷன்லாம் போடல, நம்மளுக்கு 17 16 வயசு தான் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அப்பா அல்லது அம்மா இவங்கள யாராவது ஒருத்தர டீடைல இங்க கிளியரா நம்ம அதன் பேரில் என்ன பண்ணலாம், பூர்த்தி செய்யலாம். பெயர், வாக்காளரின் புகைப்பட அட்டை இருப்பின், உறவினரின் பெயர், உறவு முறை, அவங்க என்ன உறவினர் தந்தையா தாயா அதெல்லாம் மென்ஷன் பண்ணோம், மாவட்டம், இதெல்லாம் வந்து அந்த ரெக்கார்டின் படிதான். எது 2002. அதை என்ன பண்ணணும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு 20 years பேக் எங்க இருந்தாங்க, எங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, அதை சர்ச் பண்ணாலே இபிஐசி என்ற அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த கொடுத்திருக்க ஓட்டர் லிஸ்ட் லிங்க்ல நீங்க என்ன பண்ண ப்ரௌஸ் பண்ணாலே உங்களுக்கு டீடைல் வந்துடும். என்ன கொடுக்க வேண்டிய டீடைலை கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சுப்பா. ஆனா நம்ம எல்லாரும் வந்து இதை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கீங்க. இது கீழேயும் இதுக்கு பின்னாடி என்ன கொடுத்திருக்காங்க அதுதாங்க முக்கியம், தெரிஞ்சுக்கிங்க. மேற்சொன்ன அங்க நோட்ஸ் தராங்க பாருங்க. மேற்சொன்ன வாக்காளராகிய நான் என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை. மேக்சிமம் இல்ல, ஃபுல் ஆஃப் த 10% அப்படிதான். எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி குடியுரிமை வெளிநாட்டுல இருக்கும். ஓகேவா? அடுத்த 2வது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பம் நான் என் குடும்ப உறுப்பினரின் பெயர் வேறு எந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலும் இடம்பெறவில்லை. ஓகேவா? சப்போஸ் இங்க இருக்கும்போது அம்மா வீட்டுல இருக்கும்போது ஒரு குடும்ப இது ஓட்டர் ஐடி, ஹஸ்பண்ட் என்ன மாமியார் வீட்டுல இருக்கும்போது ஒரு ஓட்டர் ஐடி அப்படியெல்லாம் இருந்தால்தான் செல்லாது. நம்ம என்ன ப்ரூவ் பண்றோம், எந்த வேற இடத்துல எங்கேயுமே என்னுடைய வாக்காளர் ஐடி அடையாள அட்டைக்கு நான் விண்ணப்பிக்கல, முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த விண்ணப்பத்துடன்
தொடர்புடையதாக நான் தவறானதாக அல்லது உண்மையல்ல என நம்பப்படும் அல்லது உண்மையல்ல என அறிந்தும் அல்லது நம்பியும் பொய்யான அறிக்கை அல்லது அறிவிப்பை வழங்குவது 1950 ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950-43 செக்ஷன் ஆஃப் 1950 இன் பிரிவு செக்ஷன் 31 இன் குற்றமாகும். இதற்காக அதிகபட்சம் 1 ஆண்டு தண்டனை, சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டையும் விதிக்கலாம் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. ரெகுலரா ஓட்டர் லிஸ்ட்ல வர வேண்டியதுதான் வந்திருக்கு. இதுல என்ன பண்ணணும், அடுத்தது வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரும் கையொப்பம் சைன் போடணும். யாரு கேண்டிடேட். அப்படி இல்லை என்றால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தம்ப், அப்படி இல்லை ரைட் ஹேண்ட் சைட் நீங்க தம்ப மென்ஷன் பண்ணி பிஎல்ஓ உங்களுடைய அந்த பிஎல்ஓ யார் என்றதை தெரிஞ்சு ஹெல்ப்லைன் வாங்கிட்டு பண்ணுங்க. இதெல்லாம் ஓகேவா. உறவை குறிப்பிடவும் என்ன சொல்றாங்க, எந்த உறவு யாருன்றதை கிளீனா டீடைலா சொல்றாங்க. ஓகேவா. வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் உறுதிமொழி நான் மேற்கண்ட விவரங்களை கடந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலிருந்து சரிபார்த்துள்ளேன். யாரு நம்ம பண்ணதெல்லாம் ரைட் சொல்லி வாக்காளர் சாவடி இருக்கிற ஆபீசர் வந்து அவங்க ஒரு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு சைன் பண்ணணும். ஓகேவா. அடுத்தது வாங்க பின்னாடி போலாமா, போலாமே. இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல். சரி, இதை ஃபார்ம் பண்ணதுக்கு நான் வந்து ஷார்ட்டா தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொஞ்சம் பயம் பொறுத்துற மாதிரி என்னென்னவோ மேக்கப் பண்ணி சொல்றாங்க. மேக்கப் மீன்ஸ் இருக்கிறத சொல்றாங்க, பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல சொல்லிட்டேன். வாங்க என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாமா. வாக்காளர்கள் தங்களது பெயர் மற்றும் வாக்காளர்களின் உறவினர்களின் பெயர்களை முந்தைய வாக்காளர் பட்டியலில் https லிங்க் கொடுத்திருக்காங்க voter.eci.gov.in என்ற இணையதளத்தில் சரிபார்த்து அவ்விவரங்களை கணக்கீட்டு படிவத்தில் நிரப்பலாம். ஓகேவா, அதுதான் நான் சொன்னது. இது தொடர்பான உதவிக்கு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலரை, வாக்குச்சாவடி நிலை அலுவலர் யார், BLO, அவங்கள நீங்க வந்து அணுகலாம். கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுத்தளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் ERO ஒரு அறிவிப்பை வழங்குவார். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்மேட்சிங் இருக்கு, மேட்ச் ஆகல, இதுக்கு அதுக்குன்னா அதுக்கு யாரு, வாக்காளர் பதிவு அலுவலர் வந்து அதுக்கு ஒரு நோட்டீஸ் அறிவிப்பு தருவாரு. அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோட்டீஸ் வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்கண்ட இதுல அவங்க சொல்றதெல்லாம் டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணிக்கணும். 1/7/1987 87க்கு முன்பு இந்தியாவில் பிறந்திருந்தால் 1987 ஓகே 1987க்கு முந்தைய பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில், நல்லா கவனிங்க, பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு செல்ஃப் உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கும். மறுபடியும் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க 13 லிஸ்ட் 13, அதுல எதனா ஒண்ணு நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் அந்த இதுக்கு நீங்க சமர்ப்பிக்கலாம். 1/7/1987 முதல் 2/12/24 வரை உள்ள காலப்பகுதியில் இந்தியாவில் பிறந்திருந்தால், நல்லா கவனிங்க, இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி மற்றும் அவங்க வந்து 87 இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, 13ல ஒரு ஆவணம். இப்ப என்ன சொல்றாங்க, 87ல இருந்து 2004 வரைக்குள்ள காலப்பகுதியில் இந்தியாவில் பிறந்திருந்தா பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வகைப்படுத்தல பட்டியலிருந்து தங்களுக்கு செல்ஃப் உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கும். ஓகேவா, இதேதான் அவங்களும் சொல்றாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் நெக்ஸ்ட், தந்தை அல்லது அவங்களுக்கு தாயின் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். அதே மாதிரி என்ன கேட்கிறாங்க, ரெண்டாவது அவங்க ஃபாதர் அண்ட் மதர் டேட் ஆஃப் பர்த், அது இல்லைன்னா பிளேஸ்மெண்ட் பிறந்ததுக்கான இடத்தை அந்த சான்றிதழை கேட்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 87க்கு அப்புறமா 2004க்குள்ள. அடுத்தது என்ன சொல்றாங்க, 2/12/2004க்கு பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தால் 2/12
2004க்கு பிறகு லிஸ்டால வராங்க. அவங்க பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து தங்களுக்குரிய செல்ஃப் உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, தந்தையின் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கும். பிளேஸ்மெண்ட், நேட்டிவ் பிளேஸ்மெண்ட். அடுத்தது, தாயின் பிறந்த தேதி மற்றும் அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிட்டுள்ள பட்டியலிலிருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும். மறுபடியும், பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியர் அல்லாதவர் என்றால் நீங்கள் பிறந்த நேரத்தில் அப்போதைய அவரது செல்லுபடியாகிய கடவுச்சீட்டு மற்றும் நுழைவு செய்யின் நகலை சமர்ப்பிக்கவும். ஓகேவா? இது யாருக்கு? யாருன்னா வெளிநாட்டுல இருக்காங்க, அப்போ நீங்க இந்த டேட் ஆஃப் இயர்க்குள்ள பிறந்தவங்களா இருந்தா மட்டும்தான். நெக்ஸ்ட், இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய சிறப்பு பதிவு சான்றிதழை இணைக்கவும். வெளிநாட்டுல பாஸ்போர்ட், விசா என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை அட்டாச் பண்ணுங்க. பதிவு இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமை பெற்றிருந்தால் குடியுரிமை பதிவு சான்றிதழை இணைக்கவும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க, அந்த 13 ஆவணங்கள் கணக்கீட்டு படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் குறிப்பான பட்டியல் முழுமையானது அல்ல. வாக்காளர் தனது செல்ஃப், அவரது தந்தை மற்றும் தாய்க்கு சமர்ப்பிக்க வேண்டிய தனித்தனி சுய சான்றிதழிக்கப்பட்ட ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஓகேவா? வாங்க லிஸ்ட் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர், ஓய்வூதியதாரர்கள் வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை, ஓய்வூதிய ஆவணம். புரிஞ்சுதுங்களா? 1987க்கு முன்னர் இந்தியாவில் அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்கள், LIC என்னென்ன சொல்றாங்க பாருங்க. பேங்க், போஸ்ட் ஆபீஸ், LIC பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள சான்றிதழ் ஆவணம். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட். ஃபோர்த், கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட். அஞ்சாவது, அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ்கள், TC, ஓகேவா, மார்க்ஷீட்ஸ். ஆறாவது, தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகளால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், நேட்டிவ் சர்டிபிகேட். ஏழாவது, வன உரிமை சான்றிதழ். ஓகேவா? 8, தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், OBC, அட்டவணை வகுப்பினர், SC, பழங்குடியினர், ST அல்லது பிற ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ். ஆறாவது, தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையில் உள்ள இடங்களில். 10வது, மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு. 11, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம், வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ். 12, ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் 23 2005 ERS 4/9/2025 இணைப்பு எண் 2 வெளியிடப்பட்ட அறிவுரைகள் பொருந்தும். 13வது 1/7/2025 தகுதிக்கேற்ப நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் பிரதி. ஓகே, கவனிங்க, இவ்வளவு இருக்கு. பட் பயப்பட தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் குடிமகன் தான் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கும் தான் இந்த ஃபார்ம் ஃபில்அப். ஓகேவா? எதுவும் இல்லை, நம்ம ஃபில்அப் கீழே இருக்கிறத பண்ண முடியலனாக்கா பின்னாடி இருக்கிற அந்த 2-3 ஆவணத்தை கொடுத்து நாம அதை கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க எந்த ஒரு இதுவும் பீதி அடைய வேண்டாம். இதுதான் நான் மக்களுக்கு கேட்டுக்கிறேன். அல்லல் படுறாங்க போங்க. ஆனா ஒண்ணு, கஷ்டப்பட்டு நீங்க தேர்ந்தெடுங்க, பழைய ரெக்கார்ட்ஸ் எடுங்க. ஓட்டர் ஐடி இருக்கும், நல்லா கவனிங்க. ஓட்டர் ஐடி TN என்ற இதுல இருந்தால் கண்டிப்பாக இந்த இது ஃபில்அப் பண்ணுக்கு பொருந்தும். அது அப்பா, அது அம்மா, அது யாரு இருந்தாலும். ஓகேவா? இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கூடவே நீங்க இதை பிற
அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, புதிய நபரா இருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.